வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? விஜய் தம்பிகள் செய்த அட்ராசிட்டி, சென்னையில நடந்த போராட்டத்தில விஜய்க்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தி இருக்கிறார்கள், அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். என்னன்னா, இதுல ஒரு முக்கியமான விஷயம் இவங்க விஜய் தம்பிகள் வந்து மறந்துடுறாங்க. இப்ப மற்ற கட்சிகள் இந்த மாரி ஏதாவது ஒரு போராட்டம் நடத்தினால், இந்த அளவுக்கா மோசம் பண்றாங்க? இருக்கிற அந்த கம்பிகள் எல்லாம் உடைச்சு, கையிலலாம் தூக்கிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் திருடிட்டு போய் என்னய்யா பண்ண போறீங்க? அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. விஜய் தம்பிகளோட அந்த அட்ராசிட்டி வந்து மிக மோசமான முன்னுதாரணமாக இருக்கிறது. வேற எந்த கட்சியும் செய்யாத அளவுக்கு ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணத்தை காட்டியிருக்கிறார்கள் அப்படிங்கிறச்ச ரொம்ப வருத்தம் தான். விஜய் வந்து இந்த மாரி விஷயங்கள எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு? விஜய் தம்பிகளுக்கு அவர் எப்படி அறிவுரை சொல்லப் போறாரு? அப்படிங்கிறது தான் இங்க ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறதுங்க. அதாவது விஜய் வந்து ஒரு கட்சி தொடங்கினார். நெறைய இளைஞர்கள் அவருக்கு ஆதரவு அளிக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஓகே தான். பட் நீங்க வந்து ஒரு 3, 4 நிமிஷம் தான் பேசுனீங்க அப்படின்லாம் கூட சொல்றாங்க. அதுல வந்து ஸ்டாலின் சார், சாரி சார், சாரிம்மா அப்படின்லாம் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா? இதையெல்லாம் நீங்களும் தான் பார்க்க போறீங்க. உங்களுடைய போராட்டத்தில் அவ்வளவு இதெல்லாம் அடிச்சு உடைச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசு பொருட்களை மக்கள் பயன்படுத்துகிற பொருட்களை உடைப்பதற்கு தான் நீங்க சொல்றீங்க இல்லையா? 24 பேர வந்து அடிச்சு கொன்னுட்டாங்க அப்படின்னு. நீங்க பண்ணது என்ன? உங்களுடைய தொண்டர்கள் பண்ணது என்ன? அதுக்கு பதில் சொல்வாரா விஜய்? இத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதாவது விஜய் வந்து அரசியலில் மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்து விட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப இளைஞர்களோட அதிகமான ஆதரவும் அவருக்கு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. விஜயகாந்த விட ஒரு 2, 3% ஓட்டெல்லாம் அதிகமா வாங்கிடுவாருங்க. அதெல்லாம் ஓகேங்க. ஆனால் விஜய் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களை, தன்னுடைய ரசிகர்களை சரியான பாதையில் கொண்டு செல்லுகிறாரா? அப்படிங்கிற ஒரு கேள்வி மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். அதாவது இப்ப விஜய் வந்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை அடி துவம்சம் பண்றாரு. சாரிம்மா ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட்டுங்க. ஆனால் உங்கள் போராட்டத்தில் நீங்கள் முன்னுதாரணமாக இருந்திருக்க வேண்டாமா? அந்த போராட்ட காலம் முடிந்ததுக்கு அப்புறம் பாருங்க, இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி குடுத்துட்டு போங்க அப்படின்னு உங்க தொண்டர்கள்ட்ட சொல்ல வேண்டாமா? ஆனா அங்க அடிச்சு உடைச்சு எல்லாத்தையும் பேரிகார்டெல்லாம் அடிச்சு உடைச்சிருக்கீங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அது? இதைத்தான் நீங்க வந்து தொண்டர்களுக்கு சொல்லி தர்றீங்களா அப்போ? விஜய் வந்து ஒரு இடத்துல போராட்டம் பண்றாருன்னா, இனிமே அதற்கான நஷ்ட ஈட்டை அவருடைய கட்சியிலிருந்து வாங்க வேண்டும். அப்படின்னு ஒரு நடக்கட்டும். அப்பதான் நடக்கும் அது. இப்ப ராஜ்மோகன் சொல்றாரு, எங்கள வந்து அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொன்னாங்க. இந்த மாரி பண்ண போறோம். அதனால தான் நாங்க முன்னாடியே கிளம்பிட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதாவதுங்க நான் என்ன சொல்றேன், ஒரு அரசியல் கட்சி எந்த அளவுக்கு நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது திமுகட்ட கத்துக்குங்க. அதிமுகவிடம் கத்துங்க. அவங்க கூட அந்த மாரி பண்ணல. ஏன்னா ஒரு மாநாடு நடத்துனாங்க. அப்புறம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி குடுத்தாங்க. பாஜக கூட நல்ல மாநாடு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு சிலர் இந்த சேர்லாம் உடைச்சுட்டு போனீங்க. இப்ப அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுல கூட நெறைய சேர்லாம் உடைச்சிருக்காங்க விஜய் தொண்டர்கள். விஜய் தொண்டர்களுக்கு என்ன சொல்லி தர வேண்டும்னு விஜய் முதல்ல கத்துக்கட்டுங்க. அதாவது அரசியல் அறிவின்மை அப்படிங்கிறது வந்து விஜய்க்கு மட்டும் இல்ல. அந்த கட்சியில இருக்கிற யாருக்குமே கிடையாது. யாருக்குமே கிடையாதுங்க. விஜயோட தொண்டர் ஒருத்தர் யூடியூபர் ஒருத்தர் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை மாட்டிருக்காரு. ஷேர் மார்க்கெட்ல கூட ஏதோ ஒரு 1,50,00,000 என்னமோ மாத்தி ஏமாத்திட்டாரு அப்படின்லாம் அவர தூக்கி உள்ள போட்டுருக்காங்க. பட் அது அதுக்கு விஜய்க்கு சம்மந்தமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதே போல தான் ஒரு போலீஸ் துறையில நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்று ஆ இது மாரி நடந்துச்சும்மா, சாரிம்மா அப்படின்னு சொல்லி அந்த தாயிடம் பேசியிருக்காரு. உடனே சாரிம்மா ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு. அதாவது எல்லா தவறுகளும் ஒருத்தர் பொறுப்பேற்கிறாருங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது, சாத்தான்குளத்துல அப்பன், மகன் 2 பேரையும் அடிச்சு கொன்னாங்க. அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டாங்க. 2 பேருக்கும் ஒரே நேரத்துல ஹார்ட் அட்டாக் வந்துச்சா? அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கு எத்தன மாசம் ஆச்சுன்னு தெரியுமா விஜய்க்கு? இவர் வந்து பேசுறாரு. 25 மரணங்கள் நடந்திருக்கு. 24 மரணங்கள் நடந்திருக்கு. காவல் நிலையத்துல. அது அத்தனைக்கும் அவர் வந்து நிவாரணம் குடுக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்காரு. அதெல்லாம் சூப்பருங்க. ஆனால் நீங்க வந்து என்ன டேட்டால வச்சு பேசுறீங்க? என்ன மாதிரி போராட்டம் பண்றீங்க நீங்க? அந்த போராட்டத்திற்கான காரணங்கள் என்ன? அதுக்கு வந்து உங்க தொண்டர்களை வரவழைச்சீங்க. கரெக்ட். ரொம்ப சூப்பரான கூட்டங்க. ஆனா கட்டுக்கடங்காத கூட்டம். ஆனால் இப்படிதான் வந்து அடிச்சு உடைச்சுட்டு போவீங்களா? அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இவ்வளவு மோசமான தொண்டர்களை வைத்துக் கொண்டு தான் நீங்க ஆட்சி அமைக்க போறீங்களான்னு நான் கேட்கிறேன். இவ்வளவு மோசமான தொண்டர்கள வச்சு நீங்க நல்லாட்சி புரிய போறீங்களா? விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா எல்லாமே சரியாயிடும்னு நினைக்கிறாரா அவரு? என்ன சொல்ல வராரு? தவறுகள் நடப்பது சகஜம். அந்த தவறுகளை நம்ம எப்படி எடுத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான். எடப்பாடி இந்த 4 வருஷத்துல எப்படி கையாண்டார்? இந்த 4 வருஷத்துல ஸ்டாலின் அவர்கள் எப்படி கையாள்கிறார்? அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல விஜய் புரிஞ்சுக்கட்டுங்க. உடனே எடுத்ததுக்கெல்லாம் போராட்டம் அப்படின்னு இறங்குறாரு. அதாவது விஜய் வந்து எல்லாத்தையும் எதிர்க்கட்சியாக அவர் வந்து ஒரு அரசியலை செய்ய வேண்டும். 2வது இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற போராட்டம்லாம் சூப்பரா புரியுதுங்க.
விஜய் வந்து எப்படியாவது 2வது வந்துடணும்னு பாடுபடுறாரு. ஆட்சிக்கு வரணுங்கிற இதெல்லாம் வந்து என்னலாம் கிடையாது. 2வது இடமா, 3வது இடமா அவ்வளவுதான். பாஜக, அதிமுக கூட்டணி 2வது இடமா, இல்ல விஜய் 2வது இடமா? இதுதான் அவங்களுக்குள்ள போட்டி. இததான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்து பாஜகவோட கிட்டத்தட்ட அடிமையாக போயிட்டார் அப்படிங்கிறது மிக சிறந்த உதாரணங்களா நடந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். பட் விஜய் வந்து அப்படி இல்ல. தான் வந்து இப்ப பாஜக கூட்டணியில முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. அமித்ஷா சொல்றாரு. பொறுத்திருங்க வருவாரு அப்படிங்கிறாரு. அதுபோல நயினா நாகேந்திரன் அவர கூப்பிட்டுட்டே இருக்காரு. பாஜகல பல பேர் வந்து விஜய் விஜய் வரணும். விஜய் வந்தா தான் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் விஜய் வரலன்னா ஆட்சி மாற்றம் ஏற்படாதுன்னு பாஜகவுக்கும் தெரியும், அதிமுகவுக்கும் தெரியும். ஸோ களச்சூழல் மிக மோசமாக இருக்கிறது. இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலை வைத்துக்கொண்டு, நீங்க என்ன மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க? ஸோ விஜய் அவர்களுக்கு நேற்று நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிக மோசமான முன்னுதாரணம். தான் போராட்டம் செய்ததுக்கான அர்த்தமே இல்லாம போயிடுச்சு. ஒரு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார். அந்த போராட்டத்துல நம்மளே இவ்வளவு அட்டகாசம் பண்ணா, அப்புறம் எப்படி நீங்க திருப்பி போராட்டத்துக்கு வருவீங்க? இன்னொரு போராட்டம் நீங்க நடத்துனீங்கன்னா, ஹைகோர்ட்ல இவங்க பெர்மிஷன் குடுக்க மாட்டாங்க. நீங்க இந்த மாரிலாம் பண்ணியிருக்கீங்க, இவ்வளவு நஷ்டஈடு ஆயிருக்கு, 5,00,00,000 ஆயிருக்கு, நான் 3,00,00,000 ஆயிருக்குன்னு சொன்னாங்கன்னா, நீங்க அந்த பணத்த டெபாசிட் கட்டி தான் இனிமே போராட்டமே பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறார்கள். அது அணில் குஞ்சுகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அணில்கள் அப்படிங்கிறாங்க. அவர் நம்ம டீசென்ட்டாவே பேசுவோமே. விஜயோட தம்பிகள் வந்து அணில்கள் அப்படிங்கிறாங்க. அவரு அதாவது ஒரு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, அந்த பிரச்சனையை எவ்வாறு கையாள வேண்டும்னு தெரியவே இல்லையே அவருக்கு. இவரு இவ்ளோ நாசூக்கா பேசுறாரு. திமுக வந்து இறங்கி அடிக்கிறாருப்பா. சூப்பரா பேசினார் விஜய் அப்படின்னு தொண்டர்கள் நினைச்சுப்பாங்க. ஆனா அதுல என்ன எத்தன ஓட்டைகள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் தன்னுடைய தம்பிகளை கண்ட்ரோல் பண்ண முடியாத விஜய், ஆட்சியை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாரு? முதல்ல தன்னுடைய தம்பிகளையும், தொண்டர்களையும் கண்ட்ரோல் பண்ணது கத்துக்குங்க விஜய் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அப்படி அவர் செய்யாவிட்டால், அவரால் ஆட்சிக்கு வர்றத நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. இப்ப இந்த மாரி ஒரு போராட்டம் பண்றாரு. இப்ப அடுத்த எலக்ஷனுக்குள்ள ஒரு 8, 9 மாதங்கள் இருக்குன்னு வச்சுக்கங்க. இந்த 8 மாதங்கள்ல இவர் மாசத்துக்கு ஒரு போராட்டம் பண்றாருன்னு வச்சுங்களேன். போற இடத்துலலாம் இந்த மாரி தம்பிகள் பண்ணாங்க, தொண்டர்கள் பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆகும்? சரி இவருக்கு பேரு இன்னும் கெட்டு போகும். ஐயோ! இவரு இப்பவே இப்படி இருக்காங்கன்னா, ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவாங்க? நாம் தமிழரை விட மோசமான தம்பிகளா இருக்காங்களே! நாம் தமிழர் தம்பிகளோட அணில்கள் வந்து மோசமா இருக்காங்களேன்னு ஒரு பேச்சு அடிபடுது. இப்பவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ விஜய்க்கு வந்து அது ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் வந்து கண்டிப்பா ஒரு அறிக்கை விடணும். இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லணும் அவங்க. அப்படி சொல்லவில்லை என்றால், விஜய் அவர்களுக்கு அது ஆபத்தாக முடியலாம். அவருடைய அரசியல் எதிர்காலத்தையே அது பாதிக்கலாம் நாளைக்கு. ஒண்ணும் இல்ல இந்த மாரி ஒரு 2, 3 இடத்துல நடந்துன்னு வச்சுக்கங்களேன். ஹைகோர்ட்டோ இங்கெல்லாம் போனா இவங்க போராடுறதுக்கு இடமே குடுக்க மாட்டாங்க. உங்களுடைய முன்னுதாரணம் அப்படின்னு மிகப்பெரிய அளவுல பேசப்படும் பொருளாயிடும். எங்க உச்சநீதிமன்றத்துக்கு போனா கூட கிடைக்காது. இந்த ஃபோட்டோலாம் எடுத்து வச்சு குடுத்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த மாரி பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அடுத்து உங்களுக்கு போராட்டம் பண்றதுக்கு இடம் குடுக்க மாட்டாங்க. ஸோ இப்படிதான் இருக்க போதா உங்க கட்சி? அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான். ஸோ விஜய் தம்பிகள் செய்கிற அட்ராசிட்டி வந்து குறைக்கப்படணும். இதோட பாதிப்பை வந்து அவர்கள் உணர வேண்டும். உணராவிட்டால் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல, யாருமே மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு வருகிறேன். தேங்க் யூ ஆல் அண்ட் பை. மீண்டும் சந்திப்போம்.